வணக்கம் நண்பர்களே. ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இலங்கையோட சென்ட்ரல் மற்றும் சவுத் ஏரியாவை ஒரு ரவுண்ட் அடிச்ச நம்ம டிராவல் சீரீஸ்ல இன்னைக்கு நாம போக போறது ஒரு எமோஷனலான அதே சமயம் எனர்ஜியான ஒரு இடத்துக்கு. நம்ம தொப்புள்கொடி உறவுகள் வாழ்ற கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் கெத்து காட்டுற இலங்கையோட நார்த் சைடு, ஆமாங்க, நம்ம யாழ்ப்பாணத்துக்கு தான் இன்னைக்கு நாம ஒரு மாசான விசிட் அடிக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது வேற லெவல்ல இருக்க போகுது. யாழ்ப்பாணம்னு சொன்னாலே நம்ம மைண்ட்ல முதல்ல வந்து நிக்கிறது அந்த வானுயர்ந்து கம்பீரமா நிக்கிற நல்லூர் கந்தசுவாமி கோவில் தான். அந்த பியூர் ஒயிட் மற்றும் காவி நிற கோபுரங்கள், அங்கிருக்கிற ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்னு அந்த இடத்துக்குள்ள போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை அப்படியே தூக்கும். குறிப்பா திருவிழா டைம்ல அங்க கூடுற லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை பார்த்தா யாழ் மண்ணோட பக்தியும் ஒற்றுமையும் என்னன்னு உலகத்துக்கே புரியும். அங்கிருந்து அப்படியே ஒரு குட்டி டிராவல் போனா டச்சுக்காரர்களால ஸ்டார் ஷேப்ல கட்டப்பட்ட யாழ்ப்பாண கோட்டை நம்மை கெத்தா வரவேற்கும். போர் தந்த காயங்கள் இன்னும் அங்கங்க இருந்தாலும் அதோட பிரம்மாண்டம் மட்டும் துளியும் குறையலைங்க. சாயங்கால நேரத்துல அந்த மதில் சுவர்கள்ல உட்காந்து சில்லுன்னு வர்ற காத்துல யாழ் கடலையும் அலைகளையும் ரசிச்சா லைஃப் செட்டில் அப்படின்னு தோணும். அப்படியே அங்கிருந்து கிளம்பி தமிழர்களோட அறிவோட அடையாளமா இருக்கிற யாழ் பொது நூலகத்தை ஒரு விசிட் அடிக்கலாம். ஒரு காலத்துல ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமா இருந்த இந்த இடம் இன்னைக்கும் தமிழர்களோட அறிவு தாகத்துக்கு ஒரு சாட்சியா நிமிர்ந்து நிக்குது. சரி, இடங்களை மட்டும் பார்த்தா போதுமா? மெயின் மேட்டருக்கே வர்றேன். அங்க இருக்கிற சாப்பாடை பத்தி சொல்லலைன்னா எப்படி? யாழ்ப்பாணம் போயிட்டு அங்க இருக்கிற அந்த காரசாரமான நண்டு கறியையும் பாரம்பரியமான உடியல் கூழையும் டேஸ்ட் பண்ணலனா நீங்க பெரிய நஷ்டம் பாஸ். அந்த ருசி உங்க நாக்குல அப்படியே தங்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் காட்டுற அந்த பாசமான உபசரிப்பு இருக்கே, அது நம்ம மனசையே உருக்கிறோம். அடுத்ததா கடலுக்குள்ள ஒரு சாகச பயணம். போட்ல ஜாலியா போய் நைனாதீவு நாகபூஷணி அம்மன் கோவிலையும் புத்தரால் புனிதமாக்கப்பட்ட நாகதீபத்தையும் தரிசனம் பண்றது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நிலாவரை கிணறு. இதோட ஆழத்தை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா நம்ப முடியுதா? இது ராமாயண காலத்தோட லிங்க் ஆகிறது தான் இதோட ஹைலைட்டே. அப்படியே மன்னாருக்கு ஒரு விசிட் அடிச்சிங்கன்னா ஆசியாவிலேயே நீளமான தரைப்பாலத்தையும் பழங்கால வரலாற்று சொல்ற திருக்கேதீஸ்வரம் கோவிலையும் பார்த்துட்டு வரலாம். இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு வழிகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கலை, கல்வி, பண்பாடுன்னு எல்லாத்துலேயும் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டெழுந்து நிற்கிது யாழ்ப்பாணம். ஒவ்வொரு தமிழனும் தன் லைஃப்ல ஒரு தடவையாவது மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய இடம் இது. யாழ்ப்பாணத்தோட கலாச்சாரம் பத்தியும் அந்த மக்களோட அன்பு பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போடுங்க. ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.